வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாழைத்தண்டு மோர் குழம்பு செய்யலாம். அதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் அரிசியும் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு, நான் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வாழைத்தண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வாழைத்தண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு வாழைத்தண்டு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லே 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம மோர் சேர்த்துக்க போகிறோம். நான் 200 ml அளவுக்கு மோர் நல்லா அடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்ப ரொம்ப கொதிக்க விடாமல் இந்த மாதிரி நுரைச்சி வர நேரத்தில் மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான டேஸ்டான வெயிலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.